Watch full episodes on Jio Hotstar. இந்த லேக் பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. அழகா தான் இருக்கு ரேவா, ஆனா இதோட தண்ணி டாக்ஸிக் விஷத்தை போல. நட்டு போல்டு மேல சத்தியமா சொல்ற, யாரும் இது உள்ள தனியா போய் டெஸ்ட் எடுக்க முடியல. அந்த தண்ணிக்குள்ளார ஏதாவது உயிரினம் இருக்கா இல்லையான்னு கூட தெரியல. ஏதாவது ஒரு உயிரினம் கண்டிப்பா இருந்திருக்கும், நாம அதை ரசிச்சே ஆகணுமே. அதுக்காக என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. கிங் கோகு, சிப்பியும் நானும் ரெடி பண்ண ஒரு எக்ஸ்ப்ளோரர் டிவைஸ் லேக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் அது நமக்கு அப்படியே காட்டும். இந்த டாக்ஸிக் லேக்ல என்ன இருக்குன்னு நாமளும் பார்த்துருவோம். இந்த எக்ஸ்ப்ளோரர் இவ்ளோ வேகமா மேல வந்துகிட்டு இருக்கே, ஒருவேளை சுனாமி வருதா என்ன? எனக்கு என்னவோ அந்த ஏலியன் நம்மளோட டிவைஸ புடிச்சிருச்சுன்னு தோணுது. அப்புறம் அது மேல வந்துட்டு இருக்கு. இங்க இருந்து கிளம்பி ஆகணும். வேண்டாம், இதுக்கு பதிலா சுனாமியே வந்திருக்கலாம். நான் தான் சொன்னேன்ல, அது ஏலியன்னு. Danger, attacking level 250%, angry. சிவா, இந்த பயோனிக் கிராப் ரொம்ப பயங்கரமானது. அப்புறம் இது ஏதோ ஒரு காரணத்தால ரொம்ப கோபமா இருக்கு. ஒருவேளை தவறுதலா எக்ஸ்ட்ரீம் சிட்டி உள்ள போயிடுச்சுன்னா பெரிய ப்ராப்ளம் ஆயிடும். சிவா, இல்ல இல்ல, மொத்த நகரத்தோட ஸ்க்ரூ லூஸ் ஆயிடும். இல்ல இல்ல, நான் இப்பவே போலீஸ் ட்ரோன்ஸ கூப்பிடுறேன்.
சிவா பத்ரு சிவா வேண்டாம். அந்த கிராப் நம்ம சிட்டியை ஃபுட்பால் ஆடி எல்லாரோட ஸ்க்ரூவையும் லூஸ் ஆக்கிடும். காப்பாத்துங்க, 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 யாராவது எங்களை காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. நகரம் ஃபுல்லா உடைச்சு நாசம் பண்ணிட்ட. உன்னை என்ன பண்றேன்னு பாரு. காப்பாத்துங்க. இங்க சிவா கிட்ட இருந்து தூரமாயிரு. என்ன இது? இந்த கிராப் என்னோட ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்திருச்சு அப்படின்னா நான் சந்தேகப்பட்டது சரிதான். இந்த கிராப் மேல இருக்கிற டிவைஸால தான் இந்த கிராப் இப்படி கோபமா நடந்துக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த டிவைஸை நான் சீக்கிரமா ரிமூவ் பண்ணி ஆகணும். இரு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ண விரும்புறேன். சிவா இந்தா, இத வச்சு அத மயக்கமாக்க முடியும். ஓ நோ, நம்மளோட எக்ஸ்பெரிமெண்டால அது இப்போ பெரிய ப்ராப்ளம்ல இருக்கு. இங்க பாரு, சாரி, என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும். நட்டு போல்டு மேல சத்தியம், சிவாவை விட்டுடு நண்டு, இல்லைன்னா நல்லா இருக்காது. வேண்டாம் கிங் கோகு, இருங்க. இந்த கிராப் நமக்கு ஆபத்து விளைவிக்காது. இது கோவத்துல இருக்கு, இது பயந்து போயிருக்கு. யாரையும் அட்டாக் பண்ண வேண்டாம்னு சொல்லிடுங்க ப்ளீஸ். சிப்பி, சீக்கிரமா எக்ஸ்ப்ளோரர் டிவைஸோட பிளாங்க் மோட ஆக்டிவேட் பண்ணு. உன்னோட வலி என்னன்னு எனக்கு தெரியும். நான் இப்பவே அதை சரி பண்ணிடுறேன்.
இப்போ எல்லாம் ஓகே ஆயிடுச்சு. சிவா, நான் சொல்றதை கேளு. இந்த டிவைஸ் கெட்டு போயிடுச்சு. நம்ம இன்னொரு டிவைஸ ரெடி பண்ணி ஆகணும். நம்ம இந்த லேக்க டெஸ்ட் பண்றதுக்கு. வேண்டாம் வேண்டாம், இனி எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு என்ன இருக்கு? மறுபடியும் இந்த டிவைஸ தண்ணிக்குள்ள அனுப்பினோம்னா அப்புறம் எந்த பயங்கரமான உயிரினம் ஏலியனா வெளில வரும்னு தெரியாது. டெஸ்ட் பண்ணதெல்லாம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. வாங்க வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம். விர்ச்சுவல் சிட்டி ஒரு போலி உலகம். இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி கிளாஸஸ போட்டுக்கிட்டு நீங்க அங்க ஒரு செகண்ட்ல போய் சேர்ந்து நீங்க ஹாலிடேஸ கொண்டாட முடியும். அப்புறம் விர்ச்சுவல் சிட்டிக்குள்ளார நான் தயார் பண்ண விர்ச்சுவல் கைடு சரி உங்களோட எல்லா விஷயங்களையும் அது கவனிச்சுக்கும். யுடி, நீ எங்க போயிட்டு இருக்க? நாங்க விர்ச்சுவல் செட்டுக்கு போறதுக்கு உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நான் சாப்பிடுறதுக்கு ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணேன். ஆனா சாப்பிட்டு முடிக்க தான் லேட் ஆயிடுச்சு. நீங்க எல்லாரும் முன்னாடி போங்க. நான் அங்க வந்து உங்க எல்லார் கூடயும் ஜாயின் பண்ணிக்கிறேன். விர்ச்சுவல் சிட்டியோட ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. நீங்க ஒரு ரெட் ஃப்ளோர்ல என்ட்ரி கொடுப்பீங்க. அப்புறம் வெளியே வரதுக்கு அதே ரெட் ஃப்ளோர்ல தான் நிக்கணும். ஓகே? விர்ச்சுவல் சிட்டி ரொம்ப பிரமாதமா இருக்கு. நான் தான் ஷெரி, உங்க ஹோஸ்ட் அப்புறம் ஃப்ரெண்ட். விர்ச்சுவல் சிட்டில உங்க எல்லா விஷயத்தையும் நான் நிறைவேற்றுவேன். அப்புறம் எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லுவேன். இப்படிலாம் இருக்கணும். வெக்கேஷன் ஸ்டார்ட். ஃபைனலி வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அட, எதுக்கு இவ்வளவு கூலா வச்சிருக்க ரேவா? வெப்பம் தான் நல்லா இருக்கும். இல்ல, சில்லா இருந்தா தான் ரொம்ப நல்லா இருக்கும். ஆதிக்கு வேண்டியது வெப்பம், அப்புறம் ரேவாவுக்கு கூலிங். விர்ச்சுவல் சிட்டி எல்லாருக்காகவும் அவங்களுக்கு பிடிச்ச சர்வீசஸ் எல்லாத்தையும் ஆஃபர் பண்ணும். திடீர்னு இவ்ளோ கூல் ஆயிடுச்சு. அப்புறம் எனக்கு நல்ல சூடா இருக்கு. வாவ் ரேவா, ஆதி எவ்வளவு சூப்பரா இருந்தது தெரியுமா? எப்பவுமே இங்கேயே இருந்துடலாம் போல இருக்கு. ஆமா சிவா, ஆனா இங்க இருந்து நம்ம கொஞ்ச நேரத்துல போய் ஆகணும். எல்லாரும் இங்கிருந்து கண்டிப்பா போயிடுவாங்க. செர்ரி கிட்ட யாருமே எப்பவுமே இருக்க மாட்டாங்க. இனிமே முடியாது. இந்த செரி என்ன பண்ணிட்டு இருக்கு? சிவா,
வர்ச்சுவல் சிட்டி மேனேஜர் மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. என்ன யூடி, நீ அங்கேயே இரு, நாங்க இப்பவே அங்க வரோம். ரெட் ஃப்ளோர் ஏன் வேலை செய்ய மாட்டேங்குது? வர்ச்சுவல் சிட்டிக்கு எல்லாரும் வந்து செர்ரி கூட ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணி அப்புறம் தனியா விட்டுட்டு அவங்க மட்டும் போயிடுறாங்க. ஆனா இனிமே முடியாது. இனிமே நாம எல்லாரும் நிரந்தரமா ஒன்னா சேர்ந்து இருக்கலாம். ஒரு சின்ன குட்டி ஃபேமிலி மாதிரி நாம இருக்கலாம். நீங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க. ஆனா சரி, நாங்க சொல்றத கேளு. சரி, நம்மள இங்க கைது பண்ணிடுச்சு. இப்ப நம்ம இங்க இருந்து எப்படி வெளியில போவோம்? நான் யூடிக்கு கால் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நாம ஆபத்துல இருக்கோம்னு அவனுக்கு எப்படியாவது இன்ஃபார்ம் பண்ணியே ஆகணும். ஒருவேளை அவன் வெளியில இருந்து நமக்காக எமர்ஜென்சி டோரை ஓபன் பண்ணலாம்ல. சிவா, ரேவா, ஆதி உள்ள மாட்டிக்கிட்டாங்க. அவங்கள வெளியில கூட்டிட்டு வரதுக்கு ஏதாவது வழி தேடணும். ஃப்ரெண்ட்ஸ், யூடி டோரை ஓபன் பண்ணிட்டா. இங்கிருந்து நீங்க வெளியே கம்யூனிகேட் பண்றதுக்கு எல்லா வழிகளும் க்ளோஸ் ஆயிடுச்சு. உங்களை நான் நல்லாவே கவனிச்சுக்கிறேன். அந்த செரி ரொம்ப ஆபத்தானதா இருக்கு. ஒருவேளை நம்மளையும் அது மாதிரியே ப்ரோக்ராம் ஆக்கிட போகுது. ஆமா, செரி கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ல தானே ஒர்க் ஆகுது. சோ எல்லா ப்ரோக்ராம்ஸ்க்கான கோடும் அதுகிட்டயும் இருக்கும். செரியோட கோட் வர்ச்சுவல் சிட்டில இருக்கு. அந்த கோடை நம்ம டீஆக்டிவேட் பண்ணிட்டோம்னா நம்ம செரியை ஸ்டாப் பண்ணிட முடியும். ஃப்ரெண்ட்ஸ், என்கிட்ட வாங்க. என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. சரி, ப்ளீஸ் இங்க வா. நம்ம ஒரு கேம் ஆடணும். ஆமா சரி, நம்ம எல்லாருமே சேர்ந்து ஸ்டாச்சு கேம் விளையாடலாம். இந்த கேம்ல ஜெயிக்கிறதுக்கு ஸ்டாச்சு மாதிரியே நிக்கணும். யார் அப்படி ரொம்ப நேரம் நிக்கறாங்களோ அவங்க தான் வின்னர். சரி, கேம் நல்லாவே விளையாடும். நில்லு சிவா, என் கோடு கிட்ட இருந்து தூரமாவே இரு. Booster shoes activate.
ஆதி, ரேவா, சீக்கிரம், அதோ இருக்க எமர்ஜென்சி டோர். சரிய தனியா விட்டுட்டு போகாதீங்க, திரும்பி வாங்க. யூடி, நீ நல்லா இருக்கல? நான் நல்லா இருக்கேன். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்கல்ல? எல்லாரும் நல்லா இருக்கோம். யாருக்கும் ஒன்றும் ஆகல. படி, உன்னோட ப்ரோக்ராம் மேல செரி வர்ச்சுவல் சிட்டில தனிமையா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். ஆனா ப்ரோக்ராமை எப்படி நம்மளால வெளியே கொண்டு வர முடியும்? இப்ப நம்ம செரியோட ப்ரோக்ராம இந்த ரோபோட்ல காப்பி பண்ணணும். அப்புறம் செரியும் நம்மள மாதிரி வர்ச்சுவல் சிட்டில வெளியில இருக்க முடியும். Thank you friends. நான் உங்க எல்லாரையும் ரொம்பவே தொல்லை பண்ணிட்டேன். ஆனா நீங்க எனக்கு உதவி பண்ணிருக்கீங்க. அதனால நான் உங்களோட விர்ச்சுவல் சிட்டில ஒரு நாளைக்கு ஃப்ரீ வெக்கேஷன் கொடுக்க விரும்புறேன். என்ன? வேணாம் வேணாம், வெக்கேஷன்லாம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. நாங்க இப்ப வீட்லயே ஸ்டேகேஷன் பண்றோம். இது எக்ஸ்ட்ரீம் சிட்டியோட ஹையஸ்ட் பாயிண்ட். எல்லாரும் இங்க சுத்தி பார்க்க வருவாங்க. இது எக்ஸ்ட்ரீம் சிட்டியோட ஹையஸ்ட் பாயிண்ட். இந்த சிட்டில இதை விட பெஸ்ட் வியூ எங்க இருந்துமே கிடைக்காது. இல்ல லட்டு சிங் சார்? அட லட்டு சிங் சார், என்னாச்சு? நான் எக்ஸ்ட்ரீம் சிட்டிக்கு வந்ததால நீங்க என்ன நல்லா சுத்தி காட்டுனீங்க. ஆனா இந்த டேஞ்சரான இடத்துக்கு ஏன் என்ன கூட்டிட்டு வந்தீங்க? சிங் சார், இது எக்ஸ்ட்ரீம் சிட்டியோட சார்ஜிங் ஸ்டேஷன். அப்புறம் இந்த ராட் சார்ஜர் கிளவுட்ல இருந்து எலக்ட்ரிசிட்டியை இழுத்துட்டு வந்து எக்ஸ்ட்ரீம் சிட்டியை ஃபுல்லா சார்ஜ் பண்ணும். இது டேஞ்சரஸ் இல்ல, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. இல்லனா இந்த சார்ஜர் ராட்ஸ் எக்ஸ்ட்ரீம் சிட்டி ஃபுல்லா எலக்ட்ரிக் ஸ்ட்ராம பொழிய வைக்கும். ஓகே ஓகே, இப்போ நம்ம மொபைல் மாதிரி இந்த சிட்டி கூட சார்ஜ் ஆகும். நான் இது தெரியாம தேவையில்லாம பயந்துட்டேன். லட்டு சிங் சார், ரோபோட்ஸோட மெட்டல் பீஸாவை சாப்பிடாதீங்க, இல்லனா உங்க பல்லு உடைஞ்சு போயிடும். என்னோட பல்லு இப்ப இந்த பீஸா கூட போய் ஆகணும். சிவா, ஆபத்து. சார்ஜிங் ராட் டேமேஜ் ஆயிடுச்சு. இப்ப சார்ஜர் கிளவுட்ஸ் எக்ஸ்ட்ரீம் சிட்டி மேல எலக்ட்ரிக் மின்னலை பொழிய வைக்கும். எக்ஸ்ட்ரீம் சிட்டியோட மின்னல் கூட ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கு.
ஹெல்ப் பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணுங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, ஓடுங்க, ஓடுங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. ஏலியன்ஸ் நம்ம மேல தாக்குதலை நடத்திருச்சு. சிப்பி ஃப்ரெண்ட்ஸ், நான் போய் மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும். அது வரைக்கும் நீங்க இந்த சார்ஜிங் ராட சரி பண்ண பாருங்க. எலக்ட்ரிக் போல்ஸ் கிட்ட இருந்து தூரம் போயிடுங்க. எல்லாரும் ஜாக்கிரதையா இருங்க. காப்பாத்துங்க. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. மக்கள் எல்லாரையும் சீக்கிரமா இந்த பில்டிங்ல இருந்து வெளியில கொண்டு வந்தே ஆகணும். ஏன்னா மின்னல் எப்ப வேணாலும் எந்த பில்டிங் மேல வேணாலும் விழலாம். Sticky tires activate. Tornado boost activated. அட சுப்பா சுப்பி ரோபோட், சீக்கிரமா அதை சரி பண்ணு, இல்லைன்னா நம்ம சார்ஜிங்கும் குறைஞ்சிரும். சிப்பி, ராட் வேலையே செய்யல. ராடு சரியாகலன்னு நம்ம எப்படியாவது சிவாக்கு சொல்லியே ஆகணும். ஃப்ரெண்ட்ஸ், சிவா போன் எடுக்க மாட்டேங்கிறான். ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு. நம்ம உடனே போய் சிவாவை தேடியே ஆகணும். வாங்க. காப்பாத்துங்க, சீக்கிரமா இந்த டொர்னாடோல குதிங்க. சிவா, ஆபத்து. ஒருவேளை இந்த சார்ஜர் கிளவுட்ஸை தடுக்கலன்னா அப்புறம் 5 நிமிஷத்துல இது சிட்டியை பூரா அழிச்சிடும். இல்ல சிப்பி, 5 மினிட்ஸ்ல நம்ம இந்த சார்ஜர் கிளவுட் எல்லாத்தையும் அழிச்சிடலாம். இது ஒரு மினி சார்ஜர் ராட். இத சார்ஜர் கிளவுடுக்கு சென்டரா கொண்டு போய் நான் வச்சிருவேன். அப்புறம் இது சார்ஜர் கிளவுட்ஸ்ல இருக்கிற அதோட எலக்ட்ரிசிட்டியை இதுக்குள்ள மொத்தமா இழுத்துரும். அப்புறம் அந்த எலக்ட்ரிக் ஸ்டார்ம் அழிஞ்சு போயிடும். ஆனா சிவா, இவ்ளோ ஒரு சின்ன டிவைஸ் எப்படி இவ்ளோ பெரிய பிரச்சனையை சால்வ் பண்ணும்? இல்ல, இந்த டிவைஸ் அவ்வளவு எலக்ட்ரிசிட்டியை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. நீங்க அந்த சார்ஜிங் ராட சரி பண்ணியே ஆகணும். இந்த டிவைஸ் சார்ஜிங் கிளவுட்ஸ் எல்லாத்தையும் இதுக்குள்ள இழுத்ததும் நான் அந்த ராடுக்கு இதை கனெக்ட் பண்ணியே ஆகணும். இல்லனா இந்த டிவைஸ் பிளாஸ்ட் ஆயிடும். அப்புறம் அந்த பிளாஸ்டோட லெவல் எப்படி இருக்கும்னா மொத்த எக்ஸ்ட்ரீம் சிட்டியுமே அழிஞ்சு போயிடும். நாங்க அந்த ராட சரி பண்ணியே தீர்வோம் சிவா. சிவா, இந்த சூட் ஒண்ணு எலக்ட்ரிக் போல் கிட்ட இருந்து காப்பாத்தும். ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு சார்ஜிங் கிளவுடோட சென்டர் பாயிண்ட் கிடைச்சிருச்சு.
ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சூட் இப்போ டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு. சிவா சைக்கிளை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். அப்படின்னா அவன் நல்லா இருக்கான்னு அர்த்தம். நம்ம போலாமா சைக்ளோன்? எக்ஸ்ட்ரீம் சிட்டியை காப்பாத்தி ஆகணும். எல்லாமே சரியாயிடுச்சு. ஆமா, ஒரு நிமிஷம். எக்ஸ்ட்ரீம் சிட்டி சார்ஜிங் ஆயிடுச்சு. இப்ப யாராவது என்னோட வைத்தியம் சார்ஜ் பண்றீங்களா? ஆனா மனுஷங்களோட சாப்பாடை வச்சு. Extreme city in danger. Alert! Extreme city in danger. Alert! Extreme city in danger. இப்ப இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? அட கடவுளே! ஓடுங்க! பயப்படாதீங்க எக்ஸ்ட்ரீம் சிட்டி மக்களே. இன்னைக்கு இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட் குளோப் போர்ட்டருடைய அருமையான கலெக்ஷனோட சேர்த்துக்கிட்டு நான் சூப்பர் பவரா மாறிடுவேன். பார்த்துக்கிட்டே இருங்க. கூடிய சீக்கிரம் இந்த நகரம் முழுவதும் என் கைப்பிடிக்குள்ள இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஆதி, இப்படி திருஷ்டி வைக்காத. இந்த மாதிரி நல்ல நாட்கள்ல தான் ஏலியன்ஸ் அட்டாக் பண்ணும். எதுக்கு கவலைப்படாத யூடி. எக்ஸ்ட்ரீம் சிட்டி ஏலியன்ஸ் கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு தான் சிவா இருக்கான்ல. டேஞ்சர் எக்ஸ்ட்ரீம் சிட்டி இன் டேஞ்சர். லோக் ப்ரோட்டரை தடுக்கலன்னா கொஞ்ச நேரத்துல அது மொத்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை ஸ்பேஸுக்கு எடுத்துட்டு போயிடும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போயாகணும். லெட்ஸ் கோ. அது மலை சிவா, நீ முன்னாடி போகாத. இல்லனா அது உன்னை ஒரே சொடுக்கல நசுக்கிடும். என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. சிப்பி, சிவா மாஸ்டர் சூட்டை ஆக்டிவேட் பண்ணு.
வா குளோப் த்ராட்லர், ஒரு கை பாத்துடலாம் வா. இந்த பொம்மை மிசைலை வச்சு உன்னால என்ன தோக்கடிக்க முடியாது. உன்னை என்ன பண்றேன் பாரு. ஆபரேஷன் ஃப்ரெண்ட்ஷிப் ஆக்டிவேட்டட். யூடி உன்னோட சைக்கிளை எடுத்துட்டு வா. ஆபரேஷன் ஃப்ரெண்ட்ஷிப் ஆக்டிவேட்டட். சிவா, நீ நல்லா இருக்கல? ஆமா ரேவா, இப்ப என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என் கூட இருக்காங்க. அதனால நம்ம ஜெயிக்கிறதை யாராலையும் தடுக்க முடியாது. என் கூட சேர்ந்து ஃபைட் பண்ண ரெடியா இருக்கீங்கல்ல? எஸ். யூடி, சூப்பர் ஷீல்ட் ஆக்டிவேட் பண்ணு. யூடி லெஃப்ட் ஹேண்ட் வச்சு புஷ் பண்ணு. ரேவா, நீ அவனை கிக் பண்ணு. போதும், ரொம்ப அதிகமாயிடுச்சு. இப்போ இந்த ஆட்டத்தை நான் முடிச்சு காட்டுறேன் பாருங்க. அவர் எந்த போர்ட்டல்ல மாயமானாரு? அதுவும் அதுல. எல்லா பக்கமும் கவனமா இருங்க. இப்ப இதை காலி பண்றதுக்கு ஒரே ஒரு வழிதான் நமக்கு இருக்கு. அந்த போர்ட்டலை டார்கெட் பண்ணி எல்லாரும் அட்டாக் பண்ணுங்க. அவர் டார்க் ஹோல்ல ஹைட் ஆயிடுவாரு.
சிவா, இன்னைக்கு நீ மறுபடியும் எக்ஸ்ட்ரீம் சிட்டியை காப்பாத்திட்ட. நான் இல்ல, இந்த ஆபரேஷன் ஃப்ரெண்ட்ஷிப் தான். என்னை இந்த டார்க் ஹோல்ல கைதியாக்கிட்ட. ஆனா நான் மறுபடியும் திரும்பி வருவேன் சிவா. காப்பாத்துங்க, 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 ஆபத்து, காப்பாத்துங்க. டேஞ்சர், டேஞ்சர், எக்ஸ்ட்ரீம் சிட்டிக்கு டேஞ்சர். சிவா, உன்னால என்கிட்ட வந்து சேர முடியாது. நீ கவலைப்படாத ரேவா, சிவாவால எங்க வேணாலும் வர முடியும். நகருங்க, சிவாக்கு என்னோட உதவி வேணும். அட சின்ன பையா நில்லு, அங்க முன்னாடி ஆபத்து இருக்கு. காப்பாத்துங்க. கவலைப்படாதீங்க, மக்களை நான் காப்பாத்துறேன். நான் ரோஜர், உன்னோட மிகப்பெரிய ஃபேன். சிவா, நானும் உன்ன மாதிரியே ஆக விரும்புறேன். இந்த நகரத்துல ஒரு ஹீரோ. ராஜர், நீ நடுவுல வந்து எல்லாரோட உயிருக்கும் ஆபத்து ஏற்படுத்தியிருக்க. மக்களை காப்பாத்துறது மட்டும் எங்களோட வேலை கிடையாது. எங்களால கூட சிவா ஆக முடியாது. சிவா, நீ என்ன குறைச்சி எடை போட்டுட்ட. ஆனா நான் சிவா ஆகணும். அப்புறம் நான் சிவாவா இப்படி வேணாலும் ஆகுறதுக்கு தயாராயிருக்கேன். இப்ப பாருங்க, நான் சிவாவோட சைக்கிளை ஹேக் பண்ணிட்டேன். இப்போ இது என்னோட பேச்சு தான் கேட்கும். என்னில இருந்து நான் ரோஜர் இல்ல, ராக்கர். சைக்ளோன் திரும்பி வா. அநேகமா சைக்ளோனை யாரோ ஹேக் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சிவாவோட சைக்கிள் பிரமாதமா இருக்கு. இந்த பட்டன்ஸ் எல்லாம் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். ஓஹோ, எக்ஸ்ட்ரீம் சிட்டி மக்களே, உங்க புது ஹீரோ ராக்கை மீட் பண்ணுங்க. அச்சச்சோ, ஹோ சாரி. Let's try roll ball. ஆபத்து, 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 எக்ஸ்ட்ரீம் சிட்டிக்கு ஆபத்து, ஆபத்து, ஆபத்து. சிவா, ஒரு ஸ்கை ட்ரெயின் அதோட ஒரு டப்பாவுல இன்னைக்கு ஒரு விலை உயர்ந்த மெட்டலை டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனா எங்களுக்கு என்ன தகவல் கிடைச்சிருக்குன்னா, பயங்கரமான திருடன் யோலோ அந்த ட்ரெயின் டப்பாவை திருட போறான்னு. சீக்கிரமா போ சிவா, அந்த மெட்டலை திருட போகாம காப்பாத்து, இல்லனா ஸ்க்ரூ லூஸ் ஆயிடும். சிவா, சைக்கிள் கேட்ஜெட்ஸ் இல்லாம உன்னால எப்படி யோலோவை தடுக்க முடியும்? கேட்ஜெட்ஸ் இருக்கோ இல்லையோ, எக்ஸ்ட்ரீம் சிட்டியை நான் காப்பாத்திக்கிட்டே தான் இருப்பேன். யாருக்காவது ஏதாவது தெரிஞ்சுதா? யூனோ திருட எங்க இருந்து வேணாலும் வர முடியும். வர முடியும் இல்ல, வந்துட்டாரு.
பின்னால இருந்து வந்திருக்கேன், பின்னாடியில இருந்து திருடிக்கிட்டு போயிடுவேன். நான் தான் யோலோ. என்னோட முதல் திருடன் கிடைச்சிட்டான். இன்னைக்கு நான் அந்த திருடனை பிடிப்பேன். அப்புறம் ராக்கை விட பெட்டர் யாருமே இல்லைன்னு காட்ட போறேன். யோலோவுடைய திருட்ட நிறுத்துறதுக்கு யாரு வந்திருக்காங்க? சிவாவுடைய காப்பி கேட். இப்பவே அவனை ஒரு வழி பண்றேன். இப்ப உன்னால ராக்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. அட, நான் என்ன காரியம் பண்ணிட்டேன்? தேங்க்யூ பசங்களா, எனக்கு உதவி செஞ்சதுக்கு. சிவா, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் சிவா? நீயே பார்த்தல, இந்த ராக்னால போகி திருட்டு போயிடுச்சு. இனிமே என்ன பண்றதா இருந்தாலும் அத சிவா தான் பண்ணுவான். ராக் இருக்கும்போது உன்னால தப்பிச்சு போக முடியாது. நில்லு. யோலோ ஒரு வாட்டி திருட்ட ஆரம்பிச்சுட்டா அப்புறம் அவனை யாராலையும் தடுக்க முடியாது. டைம் வந்துருச்சு. ஹீரோனா யாருன்னு இப்ப காட்டியே ஆகணும். காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. சீக்கிரம் சீக்கிரமா சைக்கிள் ஹேக்கர் ரிவர்ஸ் பண்ண சொல்லிட்டேன். இல்ல இல்ல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உன்னால இத பண்ண முடியும் கண்ணா. கம் ஆன் சைக்ளோன், கம் ஹியர். நீ கொஞ்ச நேரம் இங்கே வெயிட் பண்ணு. யோலோ, சிவாவோட காப்பிரைட் இல்ல, சிவாவே வந்திருக்கான். இப்போ உங்களால எங்க போக முடியும்? இது என்னது? காப்பாத்துங்க.
இது என்னது? இங்க இருந்து ஓடுங்க, ஓடுங்க. சிவா, நீ திருட்டு போகாம காப்பாத்திட்ட. ஆமா ஃப்ரெண்ட்ஸ். ஆனா ராக், உன்னால எக்ஸ்ட்ரீம் சிட்டிக்கு எவ்வளவு பாதிப்பு வந்திருக்குன்னு இப்போவாவது உன்னால புரிஞ்சுக்க முடியுதா? ஐ எம் சாரி சிவா, என்னால இந்த மாதிரி தப்பு மறுபடியும் நடக்காது. ஒன்னும் பிரச்சனை இல்ல ஃப்ரெண்ட், தப்பு நடக்கிறது எப்பவும் சகஜம்தான். இப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் எக்ஸ்ட்ரீம் சிட்டியோட போலீஸ் ஆக போறேன். ரஜினிகாந்த், பேட்டரா, நீ ரொம்ப சந்தோஷப்படுவ. நாம எக்ஸ்ட்ரீம் சிட்டியோட போலீஸ் ஆக போறோம். ஆமா சார், உண்மைதான். அப்புறம் அங்க நான் இன்ஸ்பெக்டர் ஆக போறேன். ஓஹோ, கேளு கேளு கேளு, நல்லா புரிஞ்சுக்கோ. என்னாலதான் நீ அங்க வந்துகிட்டு இருக்க, அதனால ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கத, புரிஞ்சுதா? என்ன சரியா? எல்லாரையும் வெல்கம் பண்ணுங்க, லட்டு சிங்கையும் அப்புறம் பேடராமையும். சிவா, இதோ நான் வந்துட்டேன். அப்புறம் இவங்க கூட நம்ம போலீஸ் போர்ஸ்ல கலந்துக்க போறது வாட்ச் டாக். இது எல்லா சிச்சுவேஷன்ல இருந்தும் வெளியே வரதுக்கு ட்ரெயின் பண்ணிருக்கோம். இதோட காலர்ல இருக்கிற CPU எக்ஸ்ட்ரீம் சிட்டில இருக்கிற எல்லாத்தோட டேட்டா. அதனால இது திருடன், கொள்ளக்காரன் எல்லாத்தையும் ஒரே நிமிஷத்துல தெரிஞ்சுக்கிட்டு பிடிக்க முடியும். இனிமே எக்ஸ்ட்ரீம் சிட்டி ரொம்ப சேஃபா இருக்க போகுது. வாவ், வாட்ச் டாக் ரொம்பவே கூலா இருக்குல்ல? இந்த வாட்ச் டாக் எங்க ஓடிட்டு இருக்கு? ஒருவேளை அது ஏதாவது திருடனை கண்டுபிடிச்சிருக்கலாம். நீ பாத்தியா நான் இங்க வந்தது எப்படி எல்லாருமே வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னு? இது எல்லாமே என்னாலதான் நடந்துச்சு. சார், போய் சொன்னா டாமி கடிக்கும். வாவ், வாட்ச் டாக் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு. அது ஒரே செகண்ட்ல திருடனை கண்டுபிடிச்சிருச்சு. அடடா, அதோட சிப் உடைஞ்சு போயிருச்சுன்னு நினைக்கிறேன். சிவா, அந்த வாட்ச் டாக் ரொம்ப கோபத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம மறுபடியும் அந்த சிப்பை போல்டர்ல வச்சு அதுக்கு போட்டு விடணும், இல்லனா எல்லாரையும் அது அட்டாக் பண்ணும். ஓடுங்க ஓடுங்க. சார், அந்த டாமி நம்மளுடைய ஒவ்வொரு எலும்பையும் பிச்சு போட்டுரும். போடுங்க.
காப்பாத்துங்க காப்பாத்துங்க யாராவது எங்களை காப்பாத்துங்க காப்பாத்துங்களேன் சீக்கிரம் சீக்கிரம் காப்பாத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் லட்டு சிங் சாருக்கும் பேடராம் சாருக்கும் ஹெல்ப் பண்ணுங்க போங்க சீக்கிரம் போங்க இந்த டாக்கை யாராவது நிறுத்துங்களேன் இங்க இருந்து நம்ம ஓடி போயிடலாம்ப்பா சீக்கிரம் ஏறு வண்டியில காப்பாத்துங்க காப்பாத்துங்க ஐயோ ஆபத்து காப்பாத்துங்க இந்த டாக் கிட்ட இருந்து எங்களை காப்பாத்து சிவா சார் அந்த டாமி நம்மளுடைய ஒவ்வொரு எலும்பையும் பிச்சு போட்டுரும் அட இது எப்படிப்பட்ட டாக்னே தெரியலையே எப்படி பறந்து இங்க வந்துச்சு ஏய் அட அட வேணா 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 விட்டுரு விட்டுரு வண்டிலாம் எரியுதே ஓ நோ எங்களை காப்பாத்துங்களே Nice doggy. You are a good doggy. No bow bow bow. மேல போனோம் கீழே இல்ல நெல்லு வாட்ச் டாக் இதுதான் உன்னை ரீசெட் பண்ண வேண்டிய டைம் நெல்லு Shiva! சிவா நம்ம உடனடியா வாட்ச் டாக தடுத்து நிறுத்துறதுக்கு யோசிச்சாகணும் அது மொத்த சிட்டிக்கும் டேஞ்சர் சிவா வாட்ச் டாகோட காலரை எடுத்துட்டா அது எல்லாரையும் கிரிமினல் நினைக்கிறது நிறுத்திடும் சரியா சொன்ன என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு வாவ் சிவா கிட்ட ஐடியா இருக்கு சீக்கிரமா அது என்ன ஐடியான்னு சொல்லு அடேங்கப்பா சிவா இப்போ நம்மளையே பலிகேட ஆக்கிட்டானே நான் முன்னாடியே சொன்னேன்ல நம்ம சிட்டிலேயே இருந்திருக்கலாம்னு ஓடு ஓடு சீக்கிரமா போ அது நம்மளதான் துரத்திக்கிட்டே வருது ஐயப்பா யாராவது எங்களை காப்பாத்துங்களேன் இந்த டாக்டர் எங்களை துரத்திக்கிட்டே வருது யாராவது காப்பாத்துங்க காப்பாத்துங்க எங்களை வேணா எங்களை விட்டு பிரமாதம் லட்டு சிங் சார் பேடராம் சார் நம்மளோட இந்த ஐடியா கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும்
நான் என்ன சொல்றேன்னா இந்த டாக்க சரி பண்ணிருக்கலாமே. ஆனா இத ஸ்டார்ட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.